நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். இனி வானிலை செய்திகளை வெயிலா மழையா பகுதியில் வழங்க வருகிறார் வர்ஷினி. தற்போது கிடைத்துள்ள செயற்கைக்கோளின் புகைப்படங்களின்படி தமிழ்நாட்டின் உட்பகுதிகள் மற்றும் கடலோர பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். கேரளாவில் குறைந்த அளவு மேகமூட்டம் இருக்கும். ஆந்திரா மற்றும் கர்நாடகாவின் ஓரிரு இடங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்ததாக காற்றின் திசை குறித்து பார்க்கலாம். குறைந்த காற்றழுத்தம் வலுவிழந்து வருகிறது. கிழக்கு பகுதியிலிருந்து வீசும் இந்த காற்று தமிழகம் நோக்கி வீசக்கூடும். வங்காள விரிகுடாவிலிருந்து வீசக்கூடும் இந்த காற்று என்பதால் அது ஈரப்பதத்துடன் இருக்கும். தென் தமிழகம் மற்றும் கேரளாவின் தெற்கு பகுதிகளில் மழை பெய்யும். தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் வறண்ட வானிலையே காணப்படும். ஆந்திரா மற்றும் கர்நாடகாவில் வறண்ட வானிலையும் வெப்பமாகவும் இருக்கும். பாசனத்திற்காக பாபநாசம், மணிமுத்தாறு அணைகள் இன்று திறக்கப்படும் நிலையில் தமிழகத்தின் தட்பவெப்பநிலையை தற்போது காணலாம். தமிழகத்தில் இன்றும் சராசரியான வெப்பநிலையே நிலவும். தலைநகர் சென்னையில் 30 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் இருக்கும். கோவையை பொறுத்தவரை 31 டிகிரியும் 22 டிகிரி செல்சியஸுமாக வெப்பநிலை இருக்கும். ராமேஸ்வரத்தில் 30 டிகிரி மற்றும் 24 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை இருக்கும். மற்றும் கன்னியாகுமரியில் 30 டிகிரி மற்றும் 22 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை இருக்கும். ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஜார்க்கண்டில் 2ஆம் கட்ட தேர்தல் இன்று நடைபெறும் நிலையில் இந்தியாவின் வானிலை குறித்து பார்க்கலாம். ஸ்ரீநகரிலிருந்து குளிர்ந்த வெப்பம் கிழக்கு நோக்கி வருவதால் ஸ்ரீநகரில் இன்று வெப்பநிலை -1 டிகிரியாக குறைந்தபட்சமாகவும் 12 டிகிரி அதிகபட்சமாகவும் இருக்கும். தலைநகர் டெல்லியில் 29 டிகிரி மற்றும் 10 டிகிரியாக வெப்பநிலை இருக்கும். மும்பையில் இன்று தெளிவான வானம் காணப்படும். அங்கு 34 டிகிரி மற்றும் 16 டிகிரியாக வெப்பநிலை இருக்கும். திருவனந்தபுரத்தில் 30 டிகிரி மற்றும் 23 டிகிரியாக வெப்பநிலை பதிவாகும். உலக அளவில் உணவு சங்கிலி உடைந்து விட்டதாக ஐநா கவலை தெரிவித்துள்ளது. இந்த சூழலில் சர்வதேச நாடுகளின் தட்பவெப்பநிலை குறித்து பார்க்கலாம். லாஸ் ஏஞ்சல்ஸில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். இங்கு 10 முதல் 23 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை இருக்கும். வாஷிங்டன் டிசியிலும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அங்கு குறைந்தபட்சமாக 5 டிகிரியும் அதிகபட்சமாக 9 டிகிரியாக வெப்பநிலை இருக்கும். நியூயார்க்கில் குறைந்தபட்ச வெப்பநிலை உறைநிலையில் 3 டிகிரியாக இருக்கும் மற்றும் அதிகபட்சம் 6 டிகிரி செல்சியஸுடன் உறைபனி இருக்கும். டொரண்டோவில் உறைகின்ற பனியுடன் குறைந்தபட்ச வெப்பநிலை -2 டிகிரி மற்றும் அதிகபட்சம் 2 டிகிரியாகவே இருக்கும். ஆஸ்லோ நகரில் அதிகபட்சமாக 2 டிகிரியும் குறைந்தபட்சமாக -2 டிகிரியாக வெப்பநிலை இருக்கும். லண்டனை பொறுத்தவரை சராசரி வானிலை நிலவும். இங்கு 12 டிகிரி மற்றும் 3 டிகிரியாக வெப்பநிலை இருக்கும். பாரிஸில் 1 டிகிரி முதல் 6 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை இருக்கும். இங்கு குளிர்ந்த வானிலை நிலவும். ரோமில் மேகமூட்டத்துடன் மழை பெய்யவும் வாய்ப்புகள் உள்ளது. அங்கு அதிகபட்சமாக 19 டிகிரி மற்றும் 11 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை இருக்கும். ரியாத் நகரில் மிதமான வானிலை காணப்படும். இங்கு 10 முதல் 17 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகும். இத்துடன் வானிலை செய்திகள் முடிவடைகின்றன. நன்றி.